ஜீவனுள்ள தேவனுடைய குமாரரும் நம்முடைய அருமை நேசருமாய் இருக்கின்ற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பி நாமத்தினாலே தேவனுடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் ஒரு கிருபை. நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரந்தோறும் கூட இந்த ஒரு இணையதளத்தின் மூலமாக நாம் இணைந்து தொடர்ந்து தேவனுடைய ஒரு மாபெரும் ஒரு சத்தியங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில கூட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில மாதங்களாகவே நம்ம பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்துடைய தொகுப்பை நம்ம பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவன் எழுதி வைத்திருந்த அநேக புஸ்தகங்கள்ல மிகவும் சிறிய புஸ்தகத்திலிருந்து நமக்கான சத்தியங்கள் என்ன, அதுல இருந்து நம்ம பெரிய படிப்பினைகள் என்னெல்லாம் கத்துக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம் ஒவ்வொரு வாரந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேத பாடங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சோ அதன் அடிப்படையில வந்து பார்க்கும் பொழுது நம்ம விசேஷமா ஒரே அதிகாரத்தை கொண்ட 4 நிருபங்களை தான் நம்ம வந்து இந்த ஒரு படிப்புக்காக நம்ம எடுத்திருந்தோம், கண்டினியூ ஸ்டடிக்காக. ஸோ அந்த ஒன் சாப்டர் எபிசோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிலமோன், அதுக்கப்புறம் 2 யோவான், அதுக்கப்புறம் 3 யோவான், அதுக்கப்புறம் யூதா. ஸோ இந்த ஒவ்வொரு நிருபங்களாக தான் நாம் தேவனுடைய ஒரு மாபெரும் ஒரு கிருபையினால ஒவ்வொரு வாரந்தோறும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம 3 நிருபங்கள் முடிச்சாச்சு தேவனுடைய கிருபையினால. சோ இந்த ஒரு நாளிலும் 4வதாக ஒரு புதிய ஒரு நிருபத்துக்குள்ள நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். சோ இந்த 4வது இந்த யூதா நிருபத்தை பார்க்கறதுக்கு முன்பாக சற்று நேரம் நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த 3 நிருபங்களை குறிச்சும் ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் நம்ம நினைவுல கொண்டு வந்துக்கலாம். சோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நாம் பார்த்த முதல் புஸ்தகம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை நம்ம படிச்சோம். அதுல நிறைய நம்ம கத்துக்கிட்டோம். இந்த தலைப்புல சகோதரர்கள் சொல்ற மாதிரி இது சின்ன புஸ்தகமா இருந்தாலும் இதுல நிறைய ஒரு படிப்பினைகள் நமக்கு இருக்கிறத நம்ம கவனிச்சோம். நிறைய நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும். இருந்தாலும் இப்ப நமக்கு நினைவுல வரக்கூடிய சில விஷயங்களை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். பிலமோன் நிருபத்துல நம்ம அதிகமா கவனிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோன் அப்படிங்கக்கூடிய ஒரு எஜமானுக்கும் ஒனேசிமு அப்படிங்கக்கூடிய ஒரு அடிமைக்கும் இடையில ஒரு மத்தியஸ்த ஊழியம் அவர் என்ன பண்றார். காரணம், ஒனேசிமுவும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சகோதரன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தன்னையே அர்ப்பணமா அங்க வச்சு பிலமோன் கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அவர் என்ன பண்றாருன்னா அவர் போடுறார். சரி பிரதர், இது ஒரு தனிப்பட்ட நிருபம் தானே அப்படின்னு கூட நம்ம அதுல ஆராய்ச்சிகள் பண்ணும்போது நம்ம தெளிவா பார்க்கிறோம், தனிப்பட்ட நிருபம் கிடையாது. காரணம், பிலமோன் அப்படிங்கிற ஒரு சகோதரன் ஒனேசிமு அப்படிங்கிற இன்னொரு சகோதரனோட இணையிற விஷயம் ஒரு பர்சனல் லெட்டரா இருந்தாலுமே தேவன் இந்த 66 புஸ்தகத்துல ஒரு புஸ்தகமா வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இதே போல படிப்பினைகள் இந்த கடைசி நாட்கள் இருக்கக்கூடிய நமக்கும் அதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுல உதாரணத்துக்கு நம்ம பார்க்கும்போது பிலமோனுடைய பேருக்கு உண்டான அர்த்தத்தை வச்சு பவுல் சில காரியங்களை உணர்த்துவாரு. அதே போல ஒனேசிமுடைய பேருக்கு உண்டான அர்த்தம், அதாவது உன்னுடைய பேருக்கு அர்த்தமே நீ பிரயோஜனம் உள்ளவன், நீ பிரயோஜனமா இனிமேல் இருப்ப அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு அவர் எழுதுவார். என்ன விசேஷமா நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா, சகோதரர்களுக்காக நாம் என்ன பண்ணோம்னா நாம் தேவனிடத்துல மன்றாடணும், நாம் சகோதரர்களை நம்பணும் அப்படின்னு நிறைய காரியங்கள் அந்த நிருபங்கள் நம்ம பார்த்தோம். அதே போல ஒரு சகோதரனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா தன்னை விட அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, என்ன சொல்ல போனா பவுல் தன்னுடைய எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து ஓப்பனா வந்து பிலமோன் கிட்ட அவர் என்ன பண்றாருன்னா அவர் கெஞ்சினாருன்னு நம்ம பார்த்தோம். ஆனா பவுலுக்கு எல்லா அதிகாரம் இருந்துச்சு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்போஸ்தலன், அநேக சபைகளை ஸ்தாபிச்சிருக்கார், அவருக்கு எல்லா அதிகாரம் இருந்துச்சு. நினைச்சிருந்தா அவர் கட்டளை இட முடியும் பிலமோனுக்கு. ஆனா அவர் வசனத்துல பேசுறார், நான் அன்பின் நிமித்தமா நான் என்ன பண்றேன், மன்றாடுறேன் அப்படின்னு கூட அவர் சொல்றதை நம்ம பார்த்துக்கணும். சோ இதுல எல்லாம் இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் கூட சக ஊழியர்கள் கிட்ட, சக சகோதரன் கிட்ட அவர்கள் தேவனுக்காக ஒரு ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னா கட்டளை இடுறதை விட, ஒருவேளை உரிமையே நமக்கு இருந்தாலும் அன்பா அதை நம்ம சொல்ல வேண்டிய விதத்துல எடுத்து ரொம்ப பக்குவமா ஒரு தாழ்மையுள்ள ஒரு ஆவியோடு கூட நம்ம அதை நம்ம சொல்லும் போது கட்டாயமாக அவர்கள் அதுக்கு உண்டான கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்த்தோம். அவரு அந்த நிருபம் முடிக்கும் போது கூட சொல்றார், ஒருவேளை பிலமோன் அதாவது ஒனேசிமு ஏதாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருந்தா நான் வந்து அந்த கடனை என்ன பண்றேன்
செலுத்தி தீர்ப்பேன் அப்படின்னார். நம்ம ஒவ்வொரு பாயிண்டா பார்த்தோம். ஏறக்குறைய 13 லெசன் அதுல நம்ம பார்த்தோம், இண்டிவிஜுவலாவே பார்க்கும்போது. சோ இங்க பவுல் என்னன்னா, நாமும் நம்முடைய சகோதரனுக்காக நாம் ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம் அப்படிங்கிற யோவான் சொன்ன அந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்றாருன்னா அங்க அபியாசப்படுத்தி காமிக்கிறதுக்கும் நம்ம பார்த்தோம். கடைசியா அந்த நிருபம் முடிக்கும் போது கூட ரொம்ப தெளிவா அவர் சொன்னார், நான் வரேன், எனக்காக ஒரு இடத்த என்ன பண்ணுங்க, ஆயத்தம் பண்ணுங்க, நாம எல்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட அவர் சொல்லி அந்த நிருபத்தை முடிச்சார். அதுல இருந்து நிறைய நம்ம தனிப்பட்ட ரீதியில நிறைய படிப்பினைகள் நம்ம கத்துக்கிட்டோம். ஏன்னா இந்த நிருபங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டடா நிறைய முறை ரிப்பீட் பண்றோம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இது வெறும் விளக்க உரையா மாத்திரம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருந்துடக்கூடாது. இந்த விளக்கங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உண்மையான அந்த குணநலன்களை நாம் பின்பற்றக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கறதா இந்த பாடத்துடைய நோக்கமாக கூட தேவன் நம்ம கொடுக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம அந்த நிருபத்துல இருந்து அப்படியே கான்ட்ராஸ்டா இன்னொரு அப்போஸ்தலன் எழுதின இன்னொரு நிருபத்தை நம்ம படிச்சோம். அது வந்து 2 யோவான் அப்படிங்கக்கூடிய ஒரு நிருபம் நமக்கு தெரியும். சோ 2 யோவான் நிருபம் கூட ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அவர் யாருக்கு எழுதினார், யாருக்கு அட்ரஸ் பண்றாருன்னு ஒரு பேர் அங்க கொடுக்கு, த சூசன் லேடி, அம்மாள் அப்படிங்கிற, அம்மாளும் அம்மாளின் பிள்ளைகளும். ஒருவேளை அங்க மாம்ச ரீதியாவே ஒரு சகோதரி இருந்திருக்கலாம். பட் நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது இது சபைக்கும் சபையின் பிள்ளைக்கும் யோவான் எழுதுறார். சோ அந்த நல்ல குணலட்சணங்களை குறிச்சு எல்லாம் எழுதிட்டு முக்கியமா அவர் எச்சரித்த விஷயம் என்னன்னா, தேவன் கொடுத்த இந்த உண்மையான உபதேசம், அதுலயும் விசேஷமா நம்முடைய மூத்த சகோதரர் சொல்லும் போது கூட அந்த ransom faith, அந்த மெய்யான ஒரு சத்தியத்தை கொண்டு வராம யாராவது வேத பொருட்டு பண்ணாங்களோ இல்ல உங்ககிட்ட வந்து வேற ஒரு உபதேசம் சொல்ல வந்தாங்களோ, தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையா இருங்க. அப்பேற்பட்டவங்களை நீங்க உங்களுடைய வீடுகளில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய சபைகளை நீங்க என்ன பண்ணாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. அவர்களோடு நீங்க இணக்கமா செயல்படாதீங்க. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நீங்க சாப்பிடாதீங்க, கை கொடுக்காதீங்கன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நம்ம எல்லாரையும் நேசிக்கலாம், ஆனா அவர்களோடு நம்ம ஐக்கியம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட அவர் ரொம்ப தெளிவாக 2 யோவான் நிருபத்துல அவர் சொல்லியிருந்தார். பட் யாரு என்ன அப்படிங்கிற பேர் டீட்டெயில் அங்க கொடுக்கல. அப்படியே அடுத்த நிருபத்துக்கு போனோம். கடந்த சில வாரங்களா நம்ம பார்த்தோம் 3 யோவான் நிருபம். இந்த 3 யோவான் நிருபத்துல அதே மாதிரி ஒரு சிமிலர் பிரச்சனை. அதாவது இவரு எல்லாமே எபேசுல இருந்து நிருபம் எழுதுறாரு யோவான். அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சபைகள்ல இருக்கிற பிரச்சனைய அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனுக்கு, அதாவது ஒரு சகோதரனுக்கு அவர் அட்ரஸ் பண்ணார். அவருடைய பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா காயூஸ், அதாவது காயு அப்படிங்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு யோவான் நிருபம் எழுதுறார். அம்மாளுக்கு சொல்லும் போது சரி, காயுக்கு சொல்லும் போது சரி, அவர் பயன்படுத்தின ஒரே வார்த்தை என்னன்னா ட்ரூத், சத்தியம் சத்தியம் சத்தியம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் மெய்யான சந்தோஷம் வேற இல்லை அப்படின்னாரு. 2 நிருபத்திலையும் அவர் சொன்னார். சோ அப்போஸ்தலனாகிய யோவானுடைய ரைட்டிங் நம்ம பார்க்கும்போது அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுங்கன்ற கான்செப்டை ரொம்ப அதிகமா அவர் வலியுறுத்துறதை நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படி காயுக்கு அவர் என்ன எழுதுறார் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஏன் காயுக்கு எழுதினார், ஏன் அந்த சபைக்கு எழுதியிருக்கலாம், சபையில இருக்கக்கூடிய மூப்பர்களுக்கு எழுதியிருக்கலாம், ஏன் காயுக்கு எழுதுறாருன்னா, அந்த சபையில இருந்த ஒரு ஊழியக்காரன் தியோத்தரப்பு அப்படிங்கிறவரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மேட்டிமை உள்ள ஒரு ஆவியோடு சபையை அடக்குமுறை பண்ணி கொண்டிருந்ததை நம்ம அந்த நிருபத்துல பார்த்தோம். அதான் அவரே சொல்லுவார், நான் சபைக்கு எழுதினேன், தியோத்தரப்பு முதன்மையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் என்னையும் ஏற்றுக்கொள்ள, நான் கொடுத்த நிருபத்தை ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லிட்டு காயுக்கு எழுதுவார். ஆனா காயு செய்த நன்மைகள் எல்லாம் அந்த நிருபத்துடைய பர்பஸே நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா டிராவல் பண்ணி போய் ஊழியம் செய்யக்கூடிய இந்த பில்கிரிமை நல்லா பராமரிக்கணும் லோக்கல்ல இருக்கக்கூடிய சபைகள் அப்படிங்கிறது அந்த நிருபத்துடைய ஒரு காரியம். இதை காயும் நல்லா பண்ணனால அவர் இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்றார். காயுடைய நல்ல விஷயம் எல்லாம் இங்க சபைகள்ல பேசப்பட்டுச்சு அப்படிங்கிற பாயிண்ட் சொன்னார். அதே போல இந்த தியோத்தரப்புமா இருக்கக்கூடியவங்க எல்லாம் நீங்க கட்டாயம் இந்த ஒரு ஊழியத்துல நீங்க பயன்படுத்தாதீங்க, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற பாயிண்ட சொன்னார். அவருக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு, என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு மாற்றா உங்க சபையிலே இன்னும் நிறைய நல்ல சகோதரர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில
தெமோத்தேயு அப்படிங்கிற ஒரு சகோதரனை குறிச்சு அவன் சகோதரனால நற்சாட்சி பெற்றவனா இருக்கிறான் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் சொல்லி கடைசியா வாழ்த்துக்கள் சொல்லி அந்த நிருபத்தை முடிச்சார். சோ இப்படி நம்ம பார்த்த இந்த 3 நிருபத்திலையுமே நிறைய படிப்பினைகள் நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம கத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதுல எந்த மாற்றம் இல்லை. பாத்தீங்கன்னா பிலமோன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சகோதரத்துவம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2 யோவான்ல எடுத்துட்டீங்கன்னா டாக்டரின்ல நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட கூட ரொம்ப அதிகமா பார்த்தோம். 3 யோவான்ல பார்க்கும்போது டாக்டரினை பயன்படுத்தக்கூடிய சகோதரர்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும், அவங்களுடைய குணலட்சணத்தை பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய சுய ரட்சிப்பை நாம் தற்பாதுகாத்துக் கொள்ளணுங்கிற மாதிரி அங்க இருக்கிறத பார்த்தோம். அதை தொடர்ந்து தேவனுடைய ஒரு மாபெரும் ஒரு கிருபை இந்த நாள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிருபம், ஒரு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிருபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூதா எழுதின நிருபம் நம்ம பார்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர், இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிருபத்துடைய ஒரு அறிமுக ஒரு முன்னோட்டம் மாத்திரமே நம்ம பார்ப்போம். ரொம்ப குறைவான காலப்பகுதியில இந்த நிருபத்தை நம்ம முடிச்சிருவோம் இப்போ நம்ம முதல் கிளாஸ்ல. சோ இந்த யூதா நிருபம் இதை வந்து படிக்கும் போதே நிறைய கேள்விகள். யார் இந்த யூதா? இவர் எங்க இருந்து இந்த நிருபம் எழுதினார்? யாருக்கு எழுதினார்? இந்த நிருபத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு காரியம் பார்க்கும்போது இந்த நிருபத்துல என்ன இருக்குன்றது தெரியும். யாருக்கு எழுதினார்னு பார்க்கும்போது நமக்கு தான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா எங்க இருந்து எழுதினார், எந்த காலப்பகுதின்னு பார்க்கும்போது நிறைய பேர் சொல்றாங்க கிபி 60ல இருந்து 100க்குள்ள இருக்கலான்றாங்க. இடம் தெரியல. சரி யாரு எழுதலாங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, எப்படி யாக்கோபு நிருபத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய யாக்கோபு இருந்த மாதிரி இங்க யூதா நிருபத்தை யார் எழுதினாங்கன்னு பாக்குறதுலயும் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சரி நேரடியா இந்த நிருபம் யார் எழுதினாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நிருபம் என்ன ஒரு பர்பஸ்க்கு எழுதப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்துக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்து சபைக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான்களை எச்சரிக்கும் விதத்துல இந்த நிருபம் இடம் பெற்றிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. என்ன எச்சரிப்பு அப்படின்னா, ஒருவேளை இந்த மாதிரி இருக்கக்கூடிய சகோதரர்களுக்குள்ள கள்ள சகோதரர்கள் அல்லது பக்க வழியா நுழைந்த சகோதரர்கள் அல்லது ஒரு தீய நோக்கத்தோடு செயல்படக்கூடிய சகோதரர்கள் யாரேனும் இருப்பினும் அவர்களுடைய நிலைமை என்ன, அவங்க டைரக்டா 2ஆம் மரணத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு ஒரு அழுத்தமான ஒரு சத்தியத்தை, ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஒரு பலத்த துணியோடு எக்காலத்தை ஊதுறார். யாருன்னு பாத்தீங்கன்னா யூதா. சோ இவரு சொல்ற இதே ஒரு கோணத்துல, அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா இருங்க, மோசமா இருக்கிறவங்களோட நீங்க சேராதீங்க, அதே போல மோசமா இருக்கிறவங்க ஒரு நியாய தீர்ப்பு அடைவாங்க, அவங்களுடைய சுபாவம் எல்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுவார். இதே போல ஒரு தொனியில இதுக்கு முன்னாடியே வேறொரு அப்போஸ்தலன் ஒரு நிருபத்துல எழுதுறார். இதே 2ஆம் மரணத்துக்கு உண்டான எச்சரிப்பும் ஒரு வார்னிங் மெசேஜை கொடுக்கிறார். சோ இந்த 2 நிருபத்தையும் ஆத்தர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மோரார்லஸ் ஒரே மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடிய நிருபமா அவங்க பாக்குறாங்க. முதல் என்ன நிருபம்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற யூதா நிருபம். அதுக்கு இணையான இன்னொரு நிருபம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2 பேதுரு நிருபம். சோ இந்த 2 பேதுருலையும் நம்ம நிறைய பார்ப்போம். இந்த 2ஆம் மரணத்துக்கு உண்டான எச்சரிப்பு, ஒருத்தங்க வந்து திரும்பி பழைய நிலைமைக்கு போனாங்கன்னா அவங்களுடைய நிலைமை என்ன, நாய் தன் கக்கினதை திரும்ப அதுவே உட்கொள்ற மாதிரி, இந்த மாதிரி சில எச்சரிப்புகளை அவர் சொல்வார். சோ இந்த 2 பேதுருவும் யூதாவும் மோரார்லஸ் சிமிலர் தான். இந்த 2 நிருபத்திலையும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வார்னிங், எச்சரிப்பு எச்சரிப்பு எச்சரிப்பு. நம்ம பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்த 3 நிருபங்களை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எச்சரிப்பு இந்த நிருபத்துல தேவன் அதிகமா இந்த கடைசி காலத்துல வாழக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு குரூப் கிளம்புவாங்க அப்படிங்கறது ஆதியிலேயே இயேசு கிறிஸ்து இருக்கும்போதே சொல்லப்பட்டாச்சு. இப்போ எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். சகோதரிக்கு கொடுத்த ஸ்லைட்ஸ்ல இந்த வசனம் வராது, ஒரு 3 வசனம் மட்டும் அடிஷனலா நீங்க படிங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல நம்முடைய ஆண்டவர் பேசுறாரு. அவருடைய 2ஆம் வருகை குறித்து பேசும்போது சில வசனங்கள் கொடுக்கிறாரு.
படிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 11 மற்றும் 12 வசனம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். பாருங்க, இது கடைசி நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையின் நாட்கள்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை இந்த வசனம் பேசிட்டு இருக்கு. சோ இந்த வசனத்துல சொல்லப்பட்ட அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படிங்கிற பாயிண்ட் தான் யூதா இங்க சொல்றார். 2 பேரும் சொல்றார், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் சபைக்குள்ளே எழும்புவாங்க, மாறுபாடானதை போதிப்பாங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தம் அவர்கிட்ட இருந்து நம்மளை தற்பாதுகாத்துக் கொள்ளணுங்கிற ஒரு ஆலோசனை ரொம்ப ஸ்ட்ராங்கா யார் கொடுக்குறாங்கன்னா யூதா கொடுக்குறார். இன்னும் யார் இந்த யூதா நம்ம பார்க்கல, நம்ம கட்டாயம் நம்ம பார்ப்போம். இதே பாயிண்ட பின்னாடி வந்த அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்து சொன்னதை அப்டேட் பண்ணாங்க. பவுல் ஒரு முறை சொல்றார், படிக்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். பாருங்க, அவர் ரொம்ப தெளிவா சொல்றார். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் வரும்னாரு. கள்ள தீர்க்கதரிசிகள், மந்தைக்குள்ளே இருந்து எழும்பக்கூடிய அந்தி கிறிஸ்துக்கள், அதாவது ஓநாய்கள் அப்படிங்கறத பவுல் இங்கு சொல்றார். இவர்களுக்கு நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறதா இந்த நிருபத்தில் இருக்கு. சோ இந்த நிருபத்துல அப்படி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வசனம் இருக்கு. இப்ப நம்ம படிச்ச இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறிச்சும் இந்த ஓநாய்களை குறிச்சும் இதே பேர் இல்லாம வேற ஒரு பேர்ல யூதா என்ன பண்றாருன்னா தன்னுடைய நிருபத்துல அவர் எழுதுறார். படிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமா இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். பாருங்க, இதெல்லாம் பார்த்து அந்த இவர்கள் யாருன்னா கள்ள தீர்க்கதரிசிகள்னு சொல்லிட்டு போயிடலாம். யார் ஒருத்தர் முகஸ்துதி பார்த்து யார் ஒருத்தர் தற்பொழிவுக்காக சில காரியங்கள் பண்றாங்களோ, இருமாப்புள்ள ஒரு இருதயம் இருக்கிறவங்க, அவங்கள பத்தி சொல்லும் போது அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், பக்க வழியாய் நுழைந்தவர்கள், அவர்களுக்கும் சபைக்கும் சம்பந்தம் இல்லை. நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். மொத்தத்துல ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா இந்த யூதா நிருபம் அப்படி சகோதரர் சொல்லும் போது த எபிசல் ஆஃப் செகண்ட் டெத்ன்றார். அதாவது 2ஆம் மரணத்தை குறிச்சு சொல்லக்கூடிய நிருபம் அப்படிங்கிறார். அதிகமா இதுதான் இருக்கு. சோ இதுல உண்மையா ஓடக்கூடிய சபையின் பிள்ளைகளுக்கு சில எச்சரிப்பு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நிருபத்துல அங்கங்க அவர் சொல்லுவார். சோ அதை நம்ம என்ன அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு வசனம் பை வசனமா போகும்போது நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம முதல் 3 வசனங்கள்ல நம்ம டச் பண்ணலாம். அப்புறம் 4வது மற்றும் 5வது வசனம் வாசிக்கலாம். பட் விளக்கம் வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்க்கலாம். சோ முதல் வசனம் யூதா 1 அதிகாரம், ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 1ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதா 1ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமா இருக்கிற யூதா, பிதாவாகி தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. பாருங்க, இன்னும் யார் இந்த யூதா நம்ம பார்க்கல. ஆனா நேரடியா வசனத்துக்குள்ள போறோம். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன் முதல் டைட்டில் கொடுக்கிறார் யூதா. 2வது கொடுக்கிறார் யூதா யாக்கோபு. இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் இருக்கும். யூதா ஜேம்ஸுக்கு அல்லது யாக்கோபுக்கு அவர் என்னவா இருக்காரா, ஒரு சகோதரனா இருக்காரா. அப்படி அறிமுகப்படுத்திட்டு பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. சோ அந்த பார்ட்டை பின்னாடி பார்க்கலாம். தேவனால பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்லாம் என்ன, இயேசு கிறிஸ்துவனால காக்கப்பட்டவர்கள்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல் பாயிண்ட், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அப்படிங்கிற இந்த வார்த்தை நீங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா a born servant of Jesus Christங்கிறார். ஆக்சுவலா யூதா தன்னை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, நான் வந்து யாக்கோபுடைய சகோதரன் அப்படின்னு ஒரு ஆங்கிள் சொன்னாலும் தன்னை குறிச்சு தான் ஒரு அப்போஸ்தலன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை அவர் கொடுக்கல. அதனால அநேகர் எப்படி திங்க் பண்றாங்கன்னா அப்போஸ்தலன் யூதா இந்த நிருபம் எழுதுனதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு திங்க் பண்றாங்க.
இப்ப நமக்குள்ளேயே ஒரு கேள்வி, இன்னும் நம்ம யாரு எழுதுனாங்கன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்கல, இருந்தாலும் நம்ம அது பின்னாடி பார்க்க போறோம். ஒருவேளை முதல் வசனத்துல அப்போஸ்தலனாகிய நான் எழுதுகிறதாவதுன்னு ஒருத்தர் எழுதல அப்படின்னா அவர் அப்போஸ்தலன் இல்லைன்னு முடிவு பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி நம்முடைய சிந்தனைக்காக. அப்படி ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா, ஒருவேளை இதை வச்சுட்டு எங்க பிரதர் முன்னாடி அப்போஸ்தலனாகிய யூதா எழுதுகிறதாவது எங்க இருக்குது, அதனால அப்போஸ்தலன் யூதா எழுதல அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த யோவான் நிருபத்துல யோவான் தன்னை என்னென்ன அழைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் அழைக்கவே இல்லை. அப்ப வேறொரு யோவான் எழுதுனதாக நம்ம எடுத்துக்கிறோமானா இல்ல, அதான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றோம், இல்ல அவரு அப்போஸ்தலன் தான். ஏன் இங்க மட்டும் யூதாவுக்கு இந்த யூதா அப்போஸ்தலனா இல்லையா அப்படிங்கிற ஒரு டவுட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில யூதா இருக்கிறாங்க பைபிள். இப்ப அதான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். ஆனா அறிமுகப்படுத்தும் போது ரொம்ப தெளிவா சொல்றார், நான் ஒரு பாண்ட் எழுதி கொடுத்த ஒரு அடிமை. யாருக்குன்னா இயேசு கிறிஸ்து. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த பாடம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ ஒரு தாழ்மையான ஒரு அறிவிப்பு, நல்லா நீங்க கவனிங்க. இந்த நிருபம் யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியல. ஆனால் இந்த நிருபம் யார் எழுதுனாங்கன்னு சொல்லி நம்முடைய சகோதரர் சொல்லும் போது அதுக்குண்டான அநேக முன்னுரைகள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த விஷயங்களை அவர் எழுதும் போதே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நீங்க ஒருவேளை குழம்ப விரும்பலைன்னா நேரடியா ஒரு 4 பக்கம் தள்ளி போயிருங்க அப்படின்னு எழுதியிருப்பாரு. காரணம் அவ்வளவு டீட்டெயில் எழுதியிருப்பாரு. இப்ப நான் ஸ்லைட்ஸ்ல எங்கேயுமே நான் வந்து கொடுக்கல, ஆனா நான் ஓரளா சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு இது எப்படி பயன்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனா இப்படி கூட நம்ம சில காரியங்கள் இருக்கு பைபிள்ல, அதாவது சில நடைமுறைகள் இருக்கலாம் அப்படிங்கிறது. இப்ப நான் 2 யூதாவுடைய பேரை உங்க மத்தியில நான் வைக்கிறேன். முதல் யூதா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதா அப்போஸ்தலன் ததேயு என்ற லெபேயு அப்படின்னு இருக்கும். அவருக்கு யூதான்னு பேர் இருக்கு. அவரு 2வது ஒரு யூதா இருக்கிறாரு. அவரை குறிச்சு சொல்லும் போது கர்த்தருடைய சகோதரன் அப்படிம்பாங்க. அப்படி கர்த்தருடைய சகோதரன் யாக்கோபுன்னு சொல்ற மாதிரி இங்க கர்த்தருடைய சகோதரன் யூதான் இருக்கும். சோ இந்த 2வது சொன்ன இந்த கர்த்தருடைய சகோதரன்ங்கிற பாயிண்ட நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா, ஒரு முறை அவர் சீஷர்களோடு பேசிட்டு இருப்பார். அப்போ உங்களை பார்க்க உங்களுடைய தாயும் உங்களுடைய சகோதரர்களும் வந்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அங்க யார் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து பர்டிகுலரா அங்க ஒரு வார்த்தை சொல்லுவார், யார் தேவனுடைய சித்தத்தை பண்றாங்களோ அவங்கதான் எனக்கு ஃபேமிலின்றவார். அப்படி அவர்கள் சொல்லும் போது ஒரு யூதாவுடைய பேரை சொல்றாங்க. எங்க படிக்கலாம், மார்க் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாற்கு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்ப நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஆனாலும் ஒருவேளை நமக்கு இது கரெக்டா புடிபடல அப்படின்னா மீட்டிங் முடிஞ்சோன்னு கூட திரும்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேவைப்பட்ட இந்த ஆடியோ கூட நீங்க திரும்ப கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்க கவனிங்க. இப்ப இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லும் போது அவர் ஒரு தச்சன், மரியாளுடைய பையன். அடுத்து இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்களா யார சொல்றாங்கன்னா, யாக்கோபு, இவருக்கு இங்கிலீஷ்ல பேர் ஜேம்ஸ். அப்புறம் யோசஸ் அப்படின்னு இருக்கும். அப்புறம் யூதா, அப்புறம் சீமோன். அப்புறம் சொல்லும் போது இவனுடைய சகோதரிகளும் இங்கே இருக்கிறாங்களேன்னு இருக்கும். அந்த சகோதரிகள் லிஸ்ட்ல சலோமின்னு வருவாங்க ஆக்சுவலா. அப்ப இந்த இடத்துல ஒரு பேர் பார்க்கிறோம், யூதா அப்படிங்கிற ஒரு பேர். இப்ப நம்முடைய கேள்வி, யூதா நிருபத்தை எழுதினவர் யார்? அநேக நீங்க ஸ்டடி பைபிள்ஸ்ல எல்லா பக்கம் ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இந்த யூதா கர்த்தருடைய சகோதரன், அப்போஸ்தலன் அல்லாத கர்த்தருடைய சகோதரன் யூதா தான் இதை எழுதினாருன்னு சொல்றாங்க. அநேகர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்போஸ்தலன் யூதா தான் இதை எழுதியிருக்கணும் அப்படின்றாங்க. இப்ப நாம என்ன பாயிண்ட ஜெனரலா சொல்ல வரோம்னா, ஒருவேளை இந்த 2 பேரும் ஒரே நபரா இருந்திருக்க கூடுமே அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி.
ஓகேங்களா? ஆராய்ச்சி தான், நீங்க முடிவுக்கு வந்துட வேணாம். சோ எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நீங்க நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துடைய அம்மா மரியாள், இயேசு கிறிஸ்துடைய உலக பிரகாரமான தந்தை ஒரு கார்டியனா யார் இருந்தாங்கன்னா யோசேப்பு. அதே போல இயேசு கிறிஸ்துடைய அம்மாக்கு ஒரு சகோதரி இருந்திருக்கிறாங்க. நம்முடைய சகோதரர் கொடுக்குறாங்க விளக்கம். நிறைய வசனம் கொடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம போட்டு நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். என்ன சொல்ல வர்றாருன்னு மட்டும் நான் சொல்றேன். அதே போல இயேசு கிறிஸ்துடைய அப்பா இருக்காரு இல்லைங்களா, யோசேப்பு. யோசேப்புக்கு ஒரு சகோதரன் இருந்திருக்கிறாரு. அவருடைய பேரு தான் அல்பேயு. இந்த அல்பேயு என்ன ஆயிருக்கிறார்? ஆக்சுவலா இந்த அல்பேயுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவர் பேர் கிளையோப்பான்னு சொல்லுவாங்க. அவருடைய மனைவி பேரும் மரியாள் தான். ஆக்சுவலா 2 மரியாள் அங்க பாயிண்ட். இங்க என்ன நம்முடைய சகோதரர் சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துடைய அப்பா, அதாவது இயேசு கிறிஸ்துடைய அப்பான்னு சொல்றது நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக யோசேப்பு. ஆக்சுவலா யோசேப்பு மரியாளை நிச்சயம் பண்ணியிருந்தாரு. இயேசு கிறிஸ்துடைய அம்மாவை விவாகம் நடந்துன்னு பார்க்கணும். இதே யோசேப்புக்கு இன்னொரு மனைவி இருந்திருக்கிறாங்க பின் நாட்கள்ல. அவங்க யார் அப்படின்னா வேற யாருமே இல்ல, யோசேப்புடைய சகோதரனுடைய மனைவி. ஆக்சுவலா நியாயப்பிரமாண சட்டத்தின்படி ஒரு சகோதரன் இருக்கிறாரு ஃபேமிலியில. சகோதரன் இறந்துட்டார், அண்ணனோ தம்பியோ யாராவது இறந்துட்டாங்கன்னா அண்ணனுடைய தம்பியுடைய மனைவியை அதுக்கு அடுத்து இருக்கிறவங்க தான் பராமரிக்கணும், அவங்க தான் சேர்த்துக்கணும் அப்படிங்கறது ஒரு ரூல். இது நம்ம எங்க கவனிக்கிறோம்னா, உயிர்த்தெழுதலை குறித்து சதுசேயர்கள் சொல்லும் போது ஒரு சகோதரிக்கு 7 பேர் கணவன் ஆவாங்க. ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர். உயிர்த்தெழுதல இவங்க யாருடைய மனைவின்னு கேட்பார். அதே சினாரியோ தான் இங்க வருது. யோசேப்புடைய சகோதரன் இறந்தனால யோசேப்பு இன்னொரு திருமணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. அப்படி திருமணம் பண்ண சகோதரி பேரும் மரியாள் தான். இவங்க யாருன்னா அல்பேயுடைய மனைவி. சோ அப்படி ஒரு திருமணம் பண்ணும்போது யோசேப்புக்கு மாம்ச ரீதியில பிறந்த பிள்ளைகள் தான் யாருன்றாருன்னா, இந்த யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன், பின்னாடி சலோமி, நிறைய பேர் வராங்க. கன்னி மரியாள் சொல்றதுனால மேபி மரியாளுக்கு திரும்ப பிள்ளை பேர் இருந்திருக்குமான்னு நமக்கு சொல்ல முடியாது. அதை குறிச்சு நம்ம போக வேணாம். ஆனா எப்படி இவங்க இயேசு கிறிஸ்துடைய ஃபேமிலியில இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை இந்த அல்பேயு இறந்தனால அல்பேயுடைய மனைவியாக இன்னொரு மரியாள் அவங்கள யோசேப்பு திருமணம் பண்ணி ஒரு சந்ததி வந்திருக்கலாம் அப்படின்றாங்க. இப்ப கேள்வி, சரி யோசேப்பு திருமணம் பண்ணிட்டாரு, அப்புறம் ஏன் அல்பேயின் குமாரன் பேர் வந்துச்சு? யோசேப்பின் குமாரன் வந்திருக்கணும்ல. ஏன் அல்பேயின் குமாரன் வந்துச்சுன்னா, அதுவும் ஒரு நியாயப்பிரமான ஒரு சட்டம், யூதர்களுடைய பாரம்பரியம். தன்னுடைய இறந்த அப்பாவுடைய நேம தான் சர்நேமா எப்பவுமே வைப்பாங்க. ஒருவேளை 2வதா ஒருத்தர் அப்பாவா இருந்தா கூட முன்னாடி யார் இருந்தாங்களோ இந்த முதல் கணவன் அவருடைய பேரை தான் வைப்பாங்க அப்படின்னு நம்முடைய சகோதரர் சொல்றாரு. இதன் அடிப்படையில நம்முடைய சகோதரர் நிறைய காரியங்கள் எழுதிட்டு என்ன கன்க்ளூட் பண்ண வர்றாருன்னா, ஆக்சுவலா அப்போஸ்தலர்ல வரக்கூடிய இந்த யூதாவும் கர்த்தருடைய சகோதரன் சொல்லக்கூடிய இந்த யூதாவும் ஒருத்தராதான் இருக்கணும். ஆக்சுவலா இவங்க 2 பேரும் ஒருத்தருங்கிற பாயிண்ட் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, யாக்கோபு நிருபம் எழுதின அந்த யாக்கோபும் கிட்டத்தட்ட இதே ஃபேமிலியில வந்துருவார். அப்ப நம்ம எப்படி ஆயிரும், கன்க்ளூஷன் எப்படி ஆயிரும்னா, பைபிள்ல 2 யாக்கோபு தான். யாக்கோபுல பார்க்கும்போது ஒருத்தர் பெரிய யாக்கோபு, அவர் என்ன ஆகிறாருன்னா ஏரோதுனால மரிக்கிறார். இன்னொருத்தர் கர்த்தருடைய சகோதரன் கம் அப்போஸ்தலன் முடிஞ்சிடும். ஆனா நிறைய யாக்கோபு இருக்கிறத நம்ம அதுல பாக்குறோம். சோ இங்க நம்ம என்ன கன்க்ளூட் பண்றோம், நம்முடைய சகோதரர் சொல்ல வரக்கூடிய கருத்து என்னன்னா, அப்போஸ்தலன் யூதா தான் எழுதியிருக்கணும். இந்த அப்போஸ்தலன் யூதா தான் இயேசு கிறிஸ்துடைய சகோதரனாகி யூதாவும். இங்க சொல்லக்கூடிய இந்த யூதாவும் அப்போஸ்தலனாகி யூதா தான் சொல்லி சகோதரர் கன்க்ளூட் பண்றார். சோ எது எப்படியோ நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது இல்ல, இவங்க 2 பேரும் டிஃபரெண்ட்ன்றாங்க. ஒருத்தர் அப்போஸ்தலன், ஒருத்தர் இயேசு கிறிஸ்துடைய மாம்ச பிரகாரமான சகோதரன். ஆனா நம்ம சகோதரர் கொண்டு வரும்போது இவங்க 2 பேருமே ஒரே பாயிண்ட்டுக்குள்ளதான் வராங்க. காரணம், யோசேப்பு பின்னாடி அவர் மறுமணம் பண்ணி அதன் மூலமா பிள்ளை எடுக்கிறனால எப்படி பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துடைய சகோதரன்ற பேரும் அவருக்கு பொருந்தும், அப்போஸ்தலன்ங்கிற பேரும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றாங்க. அப்படின்னா இங்க யாரு வெளியே வெயிட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மரியாள் கூட இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காத யோசேங்கிற சகோதரன் தான் வெளியே வெயிட் பண்ணி இருந்திருக்காரு. இவங்க எல்லாம் உள்ள இருந்திருக்கிறாங்க.
அப்படிங்கிற சில கருத்துக்கள் இருக்கு. சோ எது எப்படியோ இப்போ கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இவங்க 2 பேரும் ஒன்னா நமக்கு தெரியாது. ஆனா நிறைய நம்ம சிந்திக்கிறோம், நிறைய நம்ம யோசிக்கிறோம், நிறைய காரியங்கள் சகோதரர் கொடுக்குற இன்புட்லாம் நம்ம கலெக்ட் பண்றோம். பட் நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியல. இல்ல இவங்க 2 பேரும் வேற வேற தானா, யூதா வேற, அப்போஸ்தலன் வேற, கர்த்தருடைய சகோதரனாகிய யூதா வேற அப்படின்னாலும் இருக்கலாம். பட் நம்முடைய சகோதரர் கொடுக்குற கோணத்திலே நம்ம டிராவல் பண்ணலாம். இப்ப இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, கண்டிப்பா இங்க வந்து டாக்டரின் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசப்படுது யூதால. அப்ப யாருனாலதான் டாக்டரின் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆணித்தனமா இப்படித்தான் அப்படின்னு சொல்லி பேச முடியும்னா, அப்போஸ்தலருக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் இது அப்போஸ்தலனாகிய யூதா தான் எழுதியிருக்கணும், அவரே தான் கர்த்தருடைய சகோதரன் சொல்லி சகோதரர் இந்த பாயிண்ட கொண்டு போறார். சோ எப்படி கொண்டு போறாருன்னா, இங்க அவர் சொல்லும் போது நான் யாக்கோபின் சகோதரன், அந்த வசனம் கூட நம்ம தெளிவா பார்த்தோம். இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரன்றார். எங்கேயுமே இயேசு கிறிஸ்து என்னுடைய சகோதரன்ங்கிற பாயிண்ட் அவர் சொல்லவே இல்லை. ஆனா யார் என்னுடைய சகோதரன் சொல்றாருன்னா, யாக்கோபு என்னுடைய சகோதரன்றார். காரணம் என்னன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப தெளிவா நம்ம பாக்குறோம். இயேசு கிறிஸ்து என்னதான் ஒரு குடும்ப ஒரு உறவுக்குள்ள இருந்தாலும் அவர் தனியா தான் இருந்தார். இவ்வளவு சத்தியங்களும் உள்வாங்கின இந்த யூதா அவரை ஒரு சகோதரனா அவர்னால டைரக்டா பார்க்க முடியல. மாம்ச உறவு இல்லவே இல்லை, அதை எடுத்து வெளியே வைக்கிறார். ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து அவர்களோடு வாழ்ந்த இந்த வாழ்க்கை, இதை நம்ம எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். அப்போஸ்தலன் யூதா எழுதினாருன்னு புரிஞ்சுக்கலாம், இல்ல கர்த்தருடைய சகோதரன் யூதா எழுதுறாருன்னு புரிஞ்சுக்கலாம், 2 பேரும் ஒண்ணுதானும் புரிஞ்சுக்கலாம். அது உங்களுடைய புரிந்து கொள்ளுதல். அந்த பாயிண்ட நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியல அப்படிங்கறத உங்ககிட்ட தாழ்மையா நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இங்க இவர் எப்படி பாக்குறாருன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு நியூ கிரியேஷனா தான் பாக்குறாரு. மேபி அவரோட பல ஆண்டுகள் ஒன்னா இருந்திருக்கலாம். ஆனா எப்படி ஒன்னா இருந்தாலும் யூதா ரொம்ப தெளிவா இருக்கார், நான் இயேசு கிறிஸ்துக்கு அடிமை, அவர் எங்கேயோ இருக்கார், நான் அவருடைய சிஷ்ய பிள்ளை, இந்த மாம்ச உறவை நான் எங்கேயும் சொல்லல, என்னுடைய சகோதரன் யாக்கோபு, அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட அவர் ரொம்ப ஆழமா யோசிக்கிறார். சோ பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்துல இருந்து 2 பேர் ட்ரூத்துக்குள்ள வந்திருப்பாங்க. விசேஷமா 12 அப்போஸ்தலர்கள் எடுத்துட்டீங்கன்னா, பேதுரு அந்திரேயா அண்ணன் தம்பி, கரெக்டா இல்லைங்களா? யோனாவுடைய குமாரன் அப்படின்னு இருக்கும். அடுத்தது செபதேயுவின் குமாரர்கள் 2 பேர் அண்ணன் தம்பி, யோவான் யாக்கோபு. இவர்களை குறித்து பைபிள் சொல்லும் போது இடி முழக்கத்தின் மக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே போல அல்பேயுவின் குமாரன், இப்ப நம்ம பார்த்த கர்த்தருடைய சகோதரனும் இவரும் ஒன்னா இருக்கும் பட்சத்துல அப்படியே நம்ம சொல்லலாம். அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு யூதா. விசேஷமா பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அப்போஸ்தலர்கள் யாரு, என்ன அவங்களுடைய பின்னணி என்ன, இவருதான் அவருதான் இவருதான் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே தேவன் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா தான் வச்சிருக்காரு. சோ யாரு என்ன அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் விட அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், அவங்க என்ன சொல்ல வராங்க, அதுல இருந்து நமக்கு என்ன படிப்பினை அப்படிங்கறதான் நம்ம அதிகமா போக்கஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஏன் பிரதர் இவ்வளவு தூரம் சொன்னீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனா இப்படி எல்லாம் கூட சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம படிக்கும் போது உங்கள் மத்தியில் அதை என்ன பண்றோம்னா ஷேர் பண்றோம். சோ இங்க வரக்கூடிய யாக்கோபு யூதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப இந்த யூதா என்ன எழுதுறாருன்னா, யாருக்கு அட்ரஸ் பண்ணி எழுதுறாருன்னா, தேவனால பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு குரூப் இருக்கு. அதே குரூப் பத்தி சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவால காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு எழுதுறாரு. சோ இந்த அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் போது நீங்க எப்படி புரிஞ்சுக்க கூடாதுன்னா, பேசிக் சப்ஜெக்ட்ல நம்ம கேட்கிற மாதிரி அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படி இல்லை. யாரெல்லாம் சத்தியத்துக்குள்ள வந்து உடன்படிக்கை செய்து சபையா மாற பிரயாசப்படுறாங்களோ அவங்களுக்காகவே பர்டிகுலரா யூதா எழுதக்கூடிய நிருபம் தான் இது. விச் மீன்ஸ் நமக்கு தான் அவர் எழுதுறார். அவர் என்ன சொல்ல வர்றாரு நம்முடைய சகோதரர் சொல்லும்போது கூட, நமக்கு இருக்கிற உறவை அவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றார். ஹிஸ் attempt to keep us beloved, பிரியமான, and to maintain that sonship, தேவனுக்குள்ள நாம் அவருடைய குமாரன் அப்படிங்கிற அந்த புத்திர சுவிகாரத்தை அவர் மெயின்டைன் பண்றார். தட் நியூ கிரியேஷன் fathered begotten of God,
தேவனால ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டு இந்த அழைப்புக்குள்ள வந்த பரிசுத்தவான்களுக்காகவே இந்த நிருபம் என்ன பண்ணப்படுதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதப்படுது. நாம் அவருடைய சன்ஷிப்புக்குள்ள மாத்திரம் போறது இல்ல. ஒரு வகையில பார்த்தோம்னா யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு மனவாட்டிகளாக இந்த உலகத்துல தேவனால முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறாங்களோ எல்லாருக்கும் இந்த நிருபம் எழுதுறது யூதா. அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதுறாருன்னா ஒரு அப்போஸ்தலர் அதிகாரம் இல்லாம எழுத முடியாது அப்படிங்கறத நம்முடைய சகோதரருடைய கருத்தா இருக்கு. முதல் வசனம் நம்ம எளிமையா பார்த்துட்டோம். 2ஆம் வசனத்துக்குள்ள போலாம். யூதா முதல் நிருபத்துல 2ஆம் வசனம். யூதா 2ஆம் வசனம். உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. சோ இங்க சொல்றார், இந்த நிருபத்தை வாசிக்கிற உங்களுக்கு நமக்கு இரக்கம் சமாதானம் அன்பும் பெருகணும் அப்படிங்கிறார். அப்படின்னா இருக்கிறது பத்தாது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஈசாக்கு ரெபேக்காள் திருமணத்தில் நீ கோடான கோடியாய் பெருகுவாய் ஆக அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க அவர் சொல்லக்கூடிய இரக்கம் சமாதானம் இதை குறிச்செல்லாம் நம்ம பிலமோன்லயே பார்த்தோம். அன்பு இங்க சொல்லக்கூடிய அகாப்பே அன்பு, இது எல்லாம் எப்பொழுதும் பரிசுத்தவான்களா அழைக்கப்பட்டுள்ள நமக்கு எப்போ பெருகணும். நீங்க நல்லா இருங்க அப்படிங்கறதான் இன்டைரக்டா யூதாங்க சொல்றாரு. சொல்லிட்டு 3ஆம் வசனத்துலதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த நிருபம் ஏன் பர்டிகுலரா எழுதுறேங்கிற ஒரு மைய புள்ளி அவர் எழுதுறார். படிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. பாருங்க, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஆக்சுவலா யூதா ஒரு நிருபத்தை எழுதுறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு பேனா வச்சுட்டார். அவர் என்ன எழுதணும்னு நினைக்கிறாரோ அதை விட முக்கியமான ஒன்னை எழுதணுங்கிறது எனக்கு இப்ப தோணுதுன்னு சொல்லி எழுதும் போது அவர் என்ன பண்றாருன்னா அதை யோசிச்சு எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுவான ஒரு ரட்சிப்பு இருக்கு, அதை குறிச்சு உங்களுக்கு நான் எழுதணும்னு நான் சொல்லி ரொம்ப கருத்துள்ளவனா இருந்தேன். இது வந்து உலகத்துல ஜெனரலா ஒரு ரட்சிப்பு. ஆனா அதை விட உண்மையான பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை அப்போஸ்தலர்களால கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த அழைப்புக்குண்டான விசுவாசத்துக்காக நிறைய பிரச்சனை இனிமேல் வரப்போகுது. நீங்க தைரியமா சத்தியத்துக்காக நிக்கணும் அப்படிங்கிறத எழுதணும் அப்படிங்கறது எனக்கு அதிக அவசியமா இருக்குன்ற. அப்போ ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இந்த நிருபம் ரொம்ப ஷார்ட் ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத வந்து மறுக்கவே முடியாது. அப்ப இங்க சொல்லக்கூடிய பொதுவான ரட்சிப்பு என்ன அப்படின்னு சொல்லி சில டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பார்க்கும்போது இங்க எந்த ஒரு காமனான ஒரு சால்வேஷனை பத்தி எல்லாம் அவர் பேசல. சபைக்கு உண்டான ரட்சிப்பை குறிச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதுறார். அதுலயும் விசேஷமா அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுத்த அந்த டாக்டரினை விட்டுறாதீங்க, அந்த உண்மையான விசுவாசத்தை புடிச்சுக்குங்க அப்படின்றார். சோ இத அவர் சொல்லக்கூடிய விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் இதை நம்ம எந்த மாதிரி வசனங்களை புரிஞ்சுக்கலாம்னா, இதுக்கு சில ரெஃபரன்ஸ் வசனங்கள் நம்ம பாக்குறோம். இதே தொனியில எங்க படிக்கலாம்னு பாத்தீங்கன்னா தீத்து 1 அதிகாரம் 4ஆம் வசனம். தீத்து 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். பாருங்க, இங்க ஒரு டைம் பத்தி பேசுறாரு. ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி அப்படிங்கிறார் யூதா. கிட்டத்தட்ட இதேதான். பொதுவான ரட்சிப்பை குறிச்சு நான் எழுதணும்னு பிரயாசப்பட்டேன். ஆனா அதை விட பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்காக நான் அதிகமா எழுதணும்னு என உள்ளம் என்ன ஆகுதுன்னா போராடு. அங்க சொல்ற பொதுவான ரட்சிப்பு சரி, நீங்க சொல்லக்கூடிய ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டது சரி, சபைக்கு பர்டிகுலரா அவர் சொல்றாரு. இந்த 3ஆம் வசனத்துக்கு மாத்திரம் நம்முடைய மூத்த சகோதரர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பேஜுக்கு எழுதுறாரு இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் என்னன்றதை கட்டாயம் நம்ம பார்க்க போறோம். அடுத்த வாரம் ரொம்ப டீட்டெயிலா இந்த 3ஆம் வசனத்துல இருந்தே பார்க்க போறோம். பட் இங்க 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட இந்த தொனியை குறிச்சு நம்முடைய சகோதரர் சொல்லும்போது கூட இன்னும் சில ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதை கூட நம்ம கவனிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் அப்படின்னா வாய்ப்பு ஒரு டைம் தான். எப்படி பந்தய சாலையில ஓடுற எல்லாரும் ஓடலாம். ஆனா பரிசு எத்தனை பேருக்கு தானா? ஒருத்தருக்கு தான். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படிங்கிறாரு அன்புக்குரிய சகோதர சகோதரி. இங்கேயே நமக்கு பாட ஆரம்பிச்சிருச்சு. உண்மையான ட்ரூத் நம்ம கையில கிடைச்ச உடனே நம்ம பிரைஸ வின் பண்ற மாதிரி ஓடணுங்கிறார். அதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்குங்க அப்படின்றார். இத பவுல் எழுதிட்டு அவர் தன்னை குறிச்சு எழுதுறாரு. இந்த பரிசை நான் பெறறக்கு நான் என்ன ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு பவுல் அங்க எழுதுறார். படிக்கலாம். 1 கொரிந்தியர் 9:27. 1 கொரிந்தியர் 9:27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். பாருங்க, பவுல் சொல்றாங்க இந்த சப்ஜெக்ட் பேசுறது, இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லும் போது, நான் மத்தவங்களுக்கு பிரசங்கம் பண்றேன், ஆனா நான் ஒரு நாள் ஆகாதவனா போய் இந்த 2ஆம் மரணத்துல விழாம இருக்கிறதுக்கு இப்பவே என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்படுத்துறேன். இதத்தான் அங்க சொல்றார். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை கொடுக்கப்பட்டிருக்கு, வாய்ப்பை விட்டுறாதீங்க. இதுக்காக என்ன ரிஸ்க் வேணா எடுங்க, தைரியமா நீங்க என்ன பண்ணுங்க, போராடுங்க அப்படிங்கிறாரு அன்புக்குரிய சகோதரர். இதேதான் பவுலும் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறவர் எல்லாத்துலயும் ஒரு டிசிப்ளினா இருப்பார், சரியான உணவு எடுத்துப்பார், ஜங்க் ஃபுட் எடுத்துக்க மாட்டார், டைமுக்கு எந்திரிப்பார், பிராக்டிஸ் பண்ணுவார், வேற எந்த விஷயத்திலையும் தன்னுடைய கான்சென்ட்ரேஷனை கொண்டு போக மாட்டார். இதேதான் இப்ப நமக்கும். ஒருவேளை நாம் இந்த விசுவாசத்துல உறுதியாய் போராடி ஜெயிக்கணும் அப்படின்னா இது எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். நமக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். நாம் எப்படியாவது தைரியமா என்ன பிரச்சனை வந்தாலும் ட்ரூத்துக்காக நின்று சபையாகணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு தாகம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கணுங்கிற. ஏன் அப்படின்றாருன்னா, பவுல் எபேசியர்ல சொல்லும் போது ஒரே கர்த்தர் தான், ஒரே விசுவாசம் தான். இந்த ஒரே விசுவாசம் தான் அங்க சொல்றார் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம். யோசிச்சு பாருங்க, 2-3 விசுவாசம் எல்லாம் இல்ல அன்புக்குரிய சகோதர சொல்லு, ஒரே விசுவாசம். அந்த விசுவாசம் என்னன்னு நம்ம பைபிளை படிச்சு கத்துக்கலாம். பைபிள் வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே நம்ம ஒபே பண்ணணும். அதற்காக நாம் தைரியமாக என்ன பண்ணணும், போராடணும்ங்கிற. இத சொல்லிட்டு தான் பவுல் எழுதுறார் எபேசியர்ல. இதுக்காகவே பர்டிகுலரா சபையில சில அரேஞ்ச்மெண்ட் தேவன் பண்றார். படிக்கலாம். எபேசியர் 4:13. எபேசியர் 4:13. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பாருங்க, இந்த உண்மையான விசுவாசத்தை நம்ம புடிச்சு தைரியமா போராடுறதுக்காக சபையில சிலரை அப்போஸ்தலரா வச்சிருக்கார் ஆதி காலத்துல, சிலரை தீர்க்கதரிசிகளா வச்சிருந்திருக்கார், சிலரை சுவிசேஷகரா வச்சிருக்கார், சிலரை மேய்ப்பரா வச்சிருக்கார், சிலரை போதகரா வச்சிருக்கார். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம புடிச்சுக்கணும். இந்த வசனத்துக்கு நிறைய விளக்கம் இருக்கு, நமக்கு இன்னைக்கு டைம் இல்லை, நம்ம கட்டாயம் பார்க்க போறோம் அடுத்த வாரத்துல. சோ இதுக்கப்புறம் 4-5 வசனத்துல என்ன சொல்ல வராருங்கிற ஒரு அவுட்லைனை மட்டும் நம்ம பார்க்கலாம். படிக்கலாம். யூதா 1:4. யூதா 1:4. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவர் ஆகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகிய சிலர் பக்கவழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. ஆக்சுவலா இந்த வசனத்திலே ரொம்ப தெளிவா பாக்குறோம். இது ஏன் 2ஆம் மரணத்துக்கு உண்டான நிருபம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா டைரக்டாவே எச்சரிப்பு கொடுக்குறாரு. பாருங்க, ஆக்சுவலா கடிதம் ஆரம்பிச்சு ஒரு 3 வசனம் தான் முடியுது. ரொம்ப ஒரு அத்தாரிட்டியோட யூதா எழுதுறார். சில பேர் சபையில பக்க வழியா, இதுல சொல்ல வர கான்செப்ட், பக்க வழியா நுழைஞ்சிருக்கிறாங்க, சரியான ரூட்ல நுழையில. அவங்க ரொம்ப மோசமான செயல் செய்யறாங்க, மாம்சத்தின் கிரியை வெளிப்படுத்துறாங்க. அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்துவையும் தேவனையும் மறுதலிக்கிற மாதிரி இருக்கு அவங்களுடைய நடக்க. முன்னவே பைபிள் சொல்லுது, இவங்க எல்லாரும் ஒரு சிவியரான ஜட்ஜ்மெண்ட், விச் மீன்ஸ் 2ஆம் மரணம் போவாங்க. காரணம்,
மாம்சம், அங்க ஆவி. இது ரெண்டுக்கு போராட்டம். இவங்க எல்லாம் மாம்சத்தோடு சேர்ந்து தவறு பண்ணக்கூடிய ஒரு கூட்டம். ஆக்சுவலா பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் பாக்குறோம். ஒரு முன்னாடி ஏலியோடைய பசங்க, இந்த ஓப்பனி பினகாசோடைய சரித்திரம் எல்லாம் பாக்குறோம். ஒன்ஸ் தேவனுக்குன்னு ஊழியம் பண்ண வந்துட்டா வேசித்தனம்ங்கிற ஒரு காரியம் இருக்கவே கூடாது. இதோட சில பேர் சபையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு குறித்து சொல்லும் போது அவங்களுக்கு மோசமான அழிவுங்கிறார். லேவியராமத்துல பார்க்கலாம். என்ன 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 குண்டிக்காய்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களின் இடத்தில் இருக்கிற கொழுப்பையும் குண்டிக்காய்களோடு கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவானாக. பாருங்க, எங்க ஆசாரியர்கள் தங்களை முழுவதுமா அர்ப்பணிக்கிறாங்க. இதுல பாக்குறோம், அதுல இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் பலி பண்ணுவாங்க, எடுப்பாங்க தனியா. ஆக்சுவலா இந்த பலி கொடுக்கக்கூடிய ஆசாரிய வேலையில வந்த இந்த லேவியுடைய பசங்க நம்ம பழைய ஏற்பாடுல பாக்குறோம், தங்களுக்குன்னு தங்களுடைய சுயத்துக்குன்னு தங்களுடைய சுயநலத்துக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. இந்த பாயிண்ட் தான் சொல்லும் போது சபையில சில பேர் பக்க வழியா நுழையிறாங்க. அவங்க உண்மையா கர்த்தருக்குன்னு ஆராதனை செய்ய வரல, கர்த்தருக்குன்னு ஊழியம் பண்ண வரல, தங்களுடைய சுயநலத்துக்காக தங்களுடைய காம விகார நடவடிக்கைகளுக்காக அவங்க உள்ள இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு கூட்டம் ஒரு சிவியரான நியாய தீர்ப்புக்கு போகுங்கிற ஒரு எச்சரிப்பை அவர் கொடுக்கிறார். கொடுத்துட்டு 5ஆம் வசனத்துல அவர் ஒரு பாயிண்ட் சொல்றார். இதை நம்ம என்னன்னு பார்த்துட்டு இந்த வாரம் பார்த்ததை ரீகால் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். அடுத்த வாரம் நம்ம டீட்டெயிலா நம்ம கவனிக்கணும். படிக்கலாம். யூதா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யூதா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். பாருங்க, இங்க 2 வார்த்தை இருக்கு. ஆக்சுவலா கர்த்தர் தமது ஜனத்தை, உங்களுக்கு முன்னமே இந்த ஸ்டோரி எல்லாம் தெரியும், பழைய ஏற்பாடெல்லாம் இருந்தாலும் நான் சொல்றேங்கிறார் யூதா. அவர்களை ரட்சிச்சார், அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தார். ஆனா யாரு விசுவாசிக்கல அவர்களை அழிச்சாருன்னு பாக்குறோம். இங்க ஏன் யூதா இத ஓப்பனா பாருங்க, அவரு யூதா எழுதுற ஏங்கல்லாம் அழிஞ்சிருவீங்க, தேவன் அழிச்சிருவார், ஆக்கினி தீர்ப்பு, 2ஆம் மரணம், இப்படிதான் பேசுறாரு. காரணம் அவ்வளோ சிவியரான வார்னிங் கொடுக்கிறாரு இந்த நிருபத்தில். என்ன சொல்றாருன்னா, ப்ராப்பரான ஒரு ஃபெய்த், பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசம் இல்லை அப்படின்னா நாம் அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியை செய்ய முடியாது. நம்முடைய கிரியை பழைய மனுஷனுடைய கிரியா போயிடும். ஏன்னா நமக்கு தான் விசுவாசமே இல்லையே. அப்படி ஒரு சிலர் சபையில் இருப்பாங்க, அவர்கள் சிவியரான நியாய தீர்ப்புக்கு போறாங்க. இப்படி ஒரு கூட்டத்தை முன்னாடி அழிச்சாருங்கிறத நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு எழுதி பின்னாடி அப்படியே தேவ தூதர்கள் முதல் அடுத்த வசனம் பார்க்கும்போது கெட்டு போன தேவ தூதர்கள் முதல் கொண்டு எழுத ஆரம்பிப்பார். எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான செய்கையெல்லாம் செஞ்சாங்க. சோ அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த வாரம் 3ஆம் வசனத்துல இருந்து ரொம்ப டீட்டெயிலா நம்ம திரும்ப ஒரு முறை ரீகால் பண்ணலாம். பட் இந்த வாரம் என்ன பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த சில நிருபங்களுடைய முன்னோட்டம், யூதா நிருபம் எதுக்கு எழுதப்படுச்சு, யார் இந்த யூதா, அதுல சில விளக்கங்கள் பார்த்தோம். இவரா அவரா இல்ல 2 பேரும் ஒன்னா அப்படிங்கிறத பார்த்தோம். அது இருக்கக்கூடிய முதல் ஒரு சில வசனங்கள், அவர் வந்து கர்த்தருடைய சகோதரன் தன்னை சொல்லாம, தன்னை ஒரு அப்போஸ்தலன் அறிமுகப்படுத்தாம, தான் இயேசு கிறிஸ்துடைய ஒரு பாண்டட் சர்வன்ட்ங்கிறார். அதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எவ்வளவு தூரம் மேல போனாலும் யூதா தன்னை தாழ்த்துறார். அது மாத்திரம் இல்ல, பரிசுத்தவான்களாகிய நமக்கு அன்பும் இரக்கமும் சமாதானமும் பெருகட்டும், நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறார் சப்ஜெக்ட, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை விட்டுறாதீங்க, தைரியமா போராடுங்க, விசுவாசம் இல்லாம கிரியை காமிக்க முடியாது அப்படிங்கிற பாயிண்ட்ல அவர் எழுதுறார். சோ இது என்ன எழுத வர்றார், என்ன பாயிண்ட் சொல்றார், சில நபர்கள் பேரெல்லாம் குறிப்பிட்டு பேசுவார். இது என்ன அப்படிங்கிறது கூட நம் கட்டாயமா அடுத்த வாரம் தேவன் சித்தம் இருந்தால் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.